பாண்டிய பண்பாட்டோட முக்கியமான சடங்குகள்ல ஒன்று ஏர்பூட்டி விழா எடுப்பது. பெரும்பாலும் நல்லேர் பூட்டுவாங்க. பொருளாதாரத்தின் அடிப்படையில சிலர் பொன்னேர் பூட்டுவாங்க. இந்த பண்பாடு பாண்டிய மரபுல தொடங்கி பிறகு நெல் நாகரிகம் சென்ற இடமெல்லாம் வேந்தன் அடையாளத்துடன் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த பண்பாடு விதைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வழியே தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இன்றைக்கும் இந்திரன் அடையாளத்தையும் பார்க்கலாம். இதுக்கு காரணமே நெல் நாகரிகம் பரவியதுதான். எவ்வளவோ தானியங்கள் இருந்தும் நெல்லுக்கு அப்படி என்ன சிறப்பு? இந்த நெல்லு தான் பாண்டியர்களுடைய வளமைன்னு நான் நம்புறேன். இந்த நெல்லு விளைச்சலுக்கு பிறகுதான் நம்முடைய பண்பாட்டு வாழ்வியல் தொடங்குது. சங்க காலம் தொட்டே பாண்டிய பண்பாட்டில் ஏர்பூட்டி விழா எடுக்கும் நடைமுறை இருந்துள்ளதை அகநானூறு பாடல்கள் மூலம் அறியலாம். மற்றும் இளங்கோவடிகளும் இதை ஏர் மங்களம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூவேந்தர்கள் எதிரி நாட்டை வெற்றி கொண்ட பிறகு வேளாண் மரபின் பாரம்பரியமாக தோல்வியுற்ற நாட்டின் நிலத்தை கழுதை கொண்டு உழுது கவடு விதைக்கும் மரபு வேந்தர்களிடம் இருந்துள்ளது. மற்றும் வேந்தர்கள் யானை கொண்டு உழுவதும் என வேளாண் நாகரிகத்தின் பிரம்மாண்டம் பண்பாடாக உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இந்த வகையில் பர்மா, தாய்லாந்து, கம்போடியா என தென்கிழக்கு நாடுகளில் இன்றும் ஏர்பூட்டும் திருவிழாவை காணலாம். இந்த காணொளி கம்போடியா, தாய்லாந்து நாடுகளில் ஏர்பூட்டி நெல் விதைத்து விழா எடுப்பதை காணலாம். இந்த விழாவானது அந்நாடுகளின் அரச குடும்பத்தினர் மற்றும் அதிபர் என ஒவ்வொரு ஆண்டும் நேரடியாகவே பங்கேற்று ஏர்பூட்டி நெல் விதை விதைக்கின்றனர். இந்த ஏர்பூட்டும் சடங்கானது அந்நாடுகளின் அரசு விழாவாகவும் முக்கிய பண்பாட்டு விழாவாகும். பாண்டிய நடுவம் வீழ்ச்சிக்கு பிறகு இன்றும் நம்முடைய பண்பாட்டை நம் மண்ணில் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏர்பூட்டும் விழா மரபு கிராமங்களில் நடந்து கொண்டிருப்பது பொதுமக்களுக்கு பெருமளவில் தெரியாவிட்டாலும் சில பகுதிகளில் அடையாளமாக தெரியப்படுகிறது. அப்படி கமுதியில் உள்ள அபிராமம் பள்ளப்பச்சேரியில் அரசு அங்கீகாரத்துடன் அரசு அதிகாரியால் தொடங்கி வைத்து ஊர் குடும்பர்கள் தலைமையில் உழவர்கள் நல்லேர் பூட்டுகின்றனர்.
மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் வட்டார குடும்பமார்கள் நல்லேர் பூட்டுகின்றனர். இந்த வரலாறானது மருதை அல்லது மல்லன் மூதூர், அதாவது மதுரையை மூத்த குடும்பனான முருகன் ஏர்பூட்டி ஊர் அமைத்து பாண்டிய தலைநகரமாக்கி நடுவம் உருவாக்கினான் என்பது வாழ்வியல் வரலாறு. பிறகு கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பாண்டிய வம்சம், கடைய வம்சம், சோழ வம்சம், கொங்கு வம்சம் என பட்டக்காரர்களால் மிகப்பெரிய விழாவாக பொன்னேர் பூட்டுகின்றனர். இந்த விழாவானது நம் நாட்டிலே கோயம்புத்தூரில்தான் பொன்னேர் பூட்டுகின்றனர். இந்த பேரூர் உழவர்கள் அவர்களுடைய நிலத்தில் ஏர் உழுத பின் சிவன், பார்வதி இருவரும் வயலில் இறங்கி நெல் விதைப்பது கோயிலின் தல புராணமாகும்.